கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிலிப்பியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 1:6 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கம் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை காண்பித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல் கையை என் வாழ்வில் தாரும். கடலினை காண்பித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல் கையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரேனில் காரீரல் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரும். பாரேனில் காரீரல் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நாங்கோரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நாங்கோரம் நீரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை சோஸ்தரிக்கிறேன். நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம். பவுலுடைய சிந்தையில யார் இருக்கிறான்னா சபை மக்கள் இருக்கிறாங்க. பவுல் எப்படி இருக்கிறார்? சந்தோஷம் இருக்கிறார். நேற்று நான் சொன்னேன், இந்த சபையில பெரிய பிரச்சனைகள் கிடையாது. குருது சபையில இருக்கிற பாவங்கள் இந்த சபையில கிடையாது. அப்ப இந்த சபையை குறித்து ஒரு பெரிய சந்தோஷம். டாக்டரினை குறித்து பிரச்சனை கிடையாது. கலாத்தியர் சபையில பாத்தீங்கன்னா அவங்க ஆவியில் ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்டவராக பாக்குறாங்க, ஆனா பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. டாக்டரின் பின்மாற்றம், நியாயப்பிரமாணத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷம் பவுலுக்கு வந்ததுக்கு காரணம் இங்க ஒரு உரிமையை பார்க்கிறேன். என் தேவனை சோஸ்தரி, என் தேவனை. இந்த பவுல் தேவனை சோஸ்தரிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ரோமர் 1வது அதிகாரம் என் தேவன்கிறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல அந்த என் தேவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே கான்செப்ட் தான் ரோமர் சபைக்கு சொல்றேன். இதேதான். சரி, அதனால அந்த வசனத்தை இருக்கு. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டு இருக்கிறதை குறித்து தமது குமாரனின் சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். இப்ப சாட்சி யாரை கொண்டு வர்றார் அப்படின்னு கேட்டா, என் தேவன். தேவனுக்கு தெரியும் நான் உங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதுல என்ன ஒரு என் தேவன்கிறவர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பவுலுடைய இருதயத்துல ஒரு விசுவாசத்தை உள்ள ஊற்றிட்டார். ரோமர் 1வது அதிகாரம் என் தேவன் ஒரு உரிமை. 17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி
பவுலுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்குது. என்ன வெளிப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான். இது ஒரு முக்கியமான வெளிப்பாடு. யாரை குறித்த வெளிப்பாடு? தேவனை குறித்த வெளிப்பாடு. இப்ப பிலிப்பர் சபைக்கு எழுதும்போது என் தேவன் அப்படிங்கிறார். என் தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் தேவன் எனக்காக என்ன செய்தார், அதான். அதனால அந்த தேவனுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். வெட்கப்படேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். எங்க பிரேயருக்கு வர சில பிள்ளைகள் அப்பெல்லாம் இப்ப நம்ம இவங்களெல்லாம் நம்ம ஆன்லைன்ல தான் நம்ம பாக்குறோம். முன்னாடி கரெக்டா நான் பிரேயர் ஆளுக்குள்ள வருவேன். இந்த பிள்ளைகள் எனக்கு முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடி வந்து உட்காந்துப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு சொல்றா, சார் நான் பஸ்ல வரும்போது புதிய ஏற்பாடு என் கையில வச்சிருக்கேன், நான் அதை வாசிச்சுக்கிட்டே வருவேன். எல்லாரும் என்னை வித்தியாசமா பார்ப்பாங்க சார். மற்றவங்கள போனை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, என்னென்னமோ பேசிட்டு இருப்பாங்க. நான் முடிஞ்சால் ஒரு அதிகாரத்தை பஸ்ல வரும்போதே உட்காரது கிடந்தாலும் சரி, நிக்கிறது கிடந்தாலும் அதை வாசிப்பேன். அநேகர் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, நான் கண்டுக்கிடவே மாட்டேன். அது போல பவுல் என்ன சொல்கிறார், ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாதுக்கு அது தேவ பலனாய். தேவ பலன். தேவன் நமக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு நிச்சயம் இருக்கு. காரணம், அவர் என் தேவன், மை காட். என் தேவன் எனக்கு செய்ய அவர் யாருக்கு செய்வார். சரி, அப்ப பவுல் என் தேவன் அப்படின்னு சொல்லுகிறார்னா அதற்கு காரணம் விசுவாசத்தினாலே நீதிமும் பிழைக்கிறான்ங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து என் தேவன் சொல்லி ஏன் பவுல் சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாம, கலாத்தியர் 1:23 ஏன் அவர் என் தேவன், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்னை பற்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த என் தேவனாக ஆறதுக்கு முன்னாடி பவுல் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 23 முன்னே நான் துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடினவர்களை விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கி. இந்த தேவன், என் தேவனுடைய வல்லமை என்னன்னா, நான் எவ்வளவு மோசமா இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பவுல் சொல்கிறார். இந்த சபையை அழிக்க நான் தான் ஃபுல் வெறியில இருந்தேன். ஆனா என்னையவே அவர் என்னைய என் தேவனாக மாற்றி சபையை கட்ட உதவி செய்தார். உங்களுக்கு அந்த என் தேவன்ல இருக்கிற ஒரு டெப்த். என் மனைவி அடிக்கடி முந்தி சொல்லுவா, இப்ப நிப்பாட்டிட்டான் சொல்லுவா, செங்கடல் இருந்தா பிளந்தது ஒரு அற்புதம் தான், நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா என் கணவன் மாறினது அதை விட ஒரு பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஒரு தேவன் என்ன செய்யறாருன்னா, ஒரு தோசைய தலைகளை திருப்புற மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை திருப்புகிறார். மோசத்துக்காக இல்ல, நல்லதுக்காக. பவுல் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். நான் துணிகரமான பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை ஆண்டவர் பிடித்தார், பவுலை பிரித்தார். அதனால எனக்கும் பவுலுக்கும் எங்களுக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, என்னை இப்படியா மாத்தினார். பவுல் சொல்கிறார், கலாத்தியர் 1:23 முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே. ஆதாங்க, ஆண்டவருடைய வழிகள் எல்லாம் அற்புதமா இருக்கு. நான் நினைச்சேன் உலகத்துல நான் வாழ்றது அனுபவிட்டாஜா அனுபவின்னு வாழ்ந்துகிறதுக்கு. என்னைத்தான் பிடிக்கிறார். பிடிச்சு தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கர் கேள்விப்பட்டார். என்னை பற்றி தேவனை மகிமை, அந்த மகிமைப்படுத்துறாங்களா அவர் தான் யாரு, என் தேவன். இந்த தேவன் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வசனத்துக்கு நாம போகிறோம். 1 தீமோத்தேயு 2 என் தேவன்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 தீமோத்தேயு 2 2:5 தேவன் ஒருவர். தேவன் ஒருவர், அதாங்க கான்செப்ட். கடவுள் ஒருத்தர் தான். அடுத்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் ஒருத்தர், இது ஒருத்தர் தான். இதுதான் என்னுடைய கான்செப்ட். இதுதான் என் தேவன் பவுல் சொல்கிறார். என் தேவன் ஒருத்தர், ரட்சகர் ஒருத்தர். அவர் யாருன்னா, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷராகிய கிறிஸ்து இயேசு. ஒப்பு கொடுத்த, கொடுக்கிறது வேற, ஒப்பு கொடுக்கிறது வேற. கொடுக்கிறது, இப்ப என் பாக்கெட்ல ஒரு பேனா வச்சிருக்கேன், ரொம்ப காஸ்ட்லி பென். ரொம்ப எழுதுறதுக்குள்ள ஒரு
அது பியூட்டிக்காக வச்சிருப்பேன். நீங்க கேட்டா கொடுத்துட்டு திரும்ப வாங்கி என் பாக்கெட்ல வச்சுக்கிறேன். இது ஏன் பேனா. ஆனா ஒரு பிச்சைக்காரனுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுக்குறீங்க, அது சாப்பாடா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், அது ஒப்பு கொடுத்தாச்சு. நீ பிச்சைக்காரனால திரும்ப உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நீங்களும் கேட்க முடியாது. அது ஒப்பு கொடுக்கிறது. என் தேவன் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் ஒருத்தர் தாங்க கடவுள். மற்றவெல்லாம் கடவுள் சொல்லப்பட்ட தேவர்கள் என்று சொல்லப்பட்ட இருக்கிறாங்க. உண்மையான கடவுள் இவர் தான். எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு, அவரை மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு மாமிசத்தில் வந்த கடவுள் ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் என் தேவன். அதனால என் தேவனை சொல்லி அவர் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுகிறார், அழுத்தத்தை கொடுக்கிறார். சரி, இந்த வசனத்துல அடுத்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 6வது வசனம். நான் உங்களை நினைக்கும் போது எல்லாம், உங்களை நினைக்கும் போதெல்லாம். பவுலுடைய நினைவுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சபை இருக்கு. இந்த சபை எவ்வளவு ஒரு அருமையான சபை அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலிப்பியர் 1வது அதிகாரம், சரி 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். 2:25. மேலும் என் சகோதரர் உடன் வேலையாலும் உடன் சேவனும் ஸ்தானம். அப்ப உங்களை நினைக்கும் போதெல்லாம் இப்ப பவுல் பிலிப்பு சபையை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். இப்ப அங்க ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன் அனுப்பணும். அப்ப தமிழகத்தில் இருக்கிற பெஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் எடுத்துக்கிறார். இப்ப உங்கள்ட்ட நிறைய அசிஸ்டன்ட் இருப்பாங்க. உங்கள்கிட்ட கிடையாது, பெரிய பெரிய சபையில் அவங்க 15-20 அசிஸ்டன்ட் பாஸ்டர் வச்சிருப்பாங்க. இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்ன செய்வாங்கன்னா அவங்க அனுப்புவாங்க. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன், அப்பதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். பெஸ்ட் நான் என்ன நினைச்சேன். பாஸ்டர் பாலியங்கி சோ பல முறை அவரை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அவருடைய புஸ்தகத்தை அவர் இங்கிலீஷ்ல எழுதியிருந்தாரு. நம்ம பிரதர் சாம் ஜபத்ரை தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்திருந்தாரு. தமிழ் டிரான்ஸ்லேஷன் நான் வாசிச்சேன். அதில் ஒன்றில் எழுதியிருக்காரு. இவர் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டார். உலகத்திலிருந்து பல பல பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் ஃபிளைட்ல வந்து இறங்குவாங்க. முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. இவர் சொல்லுவாரு, உங்க ஃபிளைட் எத்தனை மணிக்கு வந்து இறங்கும், நான் பர்சனலா வந்து உங்களை நான் பிக்கப் பண்ணுவேன், வந்து எங்க வீட்டுல பெஸ்ட் அறையில உங்களை நான் தங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவர்கிட்ட ஏற்கனவே ஒரு 200-300 அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க வந்து கேட்பாங்க, பழைய பாஸ்டர் நீங்க இந்த வேலைக்கு செய்யணும், நீங்க பிரசங்கத்துக்கு குறிப்பு எழுதணும், எவ்வளவு வேலைகள் இருக்கு, நாங்க போய் அவரை ரிசீவ் பண்ணிட்டு வரணும், மூக்கு மேல போவாங்கணும். உனக்கு அது யாருன்னு தெரியுமா? பிரதர் டிஜிஎஸ் தினகரன் உனக்கு யாரு தெரியாது? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அவரை மாதிரி ஒரு சீனியர் மேன பார்க்க முடியாது. நான் போய் அவருக்கு ஒரு உணக்கம் வச்சு என் கார்ல நான் கூட்டிட்டு இருக்கேன், நீ எல்லாம் போகக்கூடாது, துரத்தி விட்டுறாங்க. ஆண்டவர் இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பக்கவாதம் வந்துருச்சு. பாலியங்க சோக்கு ஏறக்குறைய 1.5 வருஷமா 2 வருஷமா அதில் படுத்த மணிக்கு இருந்தார். அப்பா அவர் சொல்றாரு, அந்த நான் ஓடுற ஓட்டத்தை என்னை ஆண்டர் நிப்பாட்டி வச்சுட்டு என்னுடைய அசிஸ்டன்ஸ் மூலமாக செய்ய ஆரம்பிச்சேன். அன்னைக்கு சபை வளர்ந்தது, என்னைக்குமே வளரல அப்படிங்கிறார். அந்த 1.5 வருஷத்துல மேக்சிமம் குரோத் ஆண்டவர் கொடுத்தாங்க. காரணம் நான் போறதில்ல, என்னை ஆண்டவர் போக விடாம படக்க வச்சுட்டாங்க. இப்ப அசிஸ்டன்ஸ் போறாங்க. அது போல பவுல் இந்த பிலிப்பு சபை அவங்க இருதயத்தில் இருக்குது, சிந்தையில இருதயம் சிந்தையில. அதனால அவர் என்னன்னா, நான் அவங்களுக்கு ஒரு பெஸ்டா ஒருத்தர் அனுப்புவேன் சிந்தையில் இருக்கிறாங்க. பார்த்துக்கோமா, அந்த பெஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 25 மேலும் என் சகோதரன். அந்த பெஸ்ட் யார்? என்னுடைய சகோதரன். சகோதரனா அவர் அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாது, கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள். எப்படி இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு முதல் பலன் ஆகிட்டாரு, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டுக்குள்ள நிறைய உள்ள சேருது. அது வெளிப்பாடு எப்படி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் சகோதரருக்கும் என் பிதா உங்கள் பிதா அப்படின்னா யோவான் கடைசி அதிகாரத்தில் இருக்குது. அப்படி சகோதரனை மாற்றிட்டாரு. யார மாறிட்டாங்க, உறவுக்குள்ள வந்துட்டாங்க. பிலிப்பும் எப்பாப்ராத்தாவும் என் உடன் வேலையார். உடன் வேலையார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க 2 இணைந்து ஓடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு 2 பேரை அனுப்புறாரு, ஒரு ஆளா போகக்கூடாது. இப்ப நிறைய பேர் ஒத்தையா போய்
சிக்கல்ல மாட்டிட்டு வந்துடுறாங்க. உடன் சேவகன். சேவகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு யுத்தம். யுத்தத்துல சாத்தான்கிட்ட இருந்து ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக எடுத்துட்டு வாங்க. விடுவானா விட மாட்டான். ஆனா 2 பேர் இணைந்து முப்புரி நூல் பிரியாது. நாங்க 2 பேரும் என்ன செய்வோம், சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்வோம். எப்பாப்ராத்தும் பவுலாகிய நான். அதனாலதான் என் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதி. ஸ்தானாதிபதி அம்பாசிடர். அம்பாசிடர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். பரலோகத்துல நடக்கிறத நாங்க உங்களுக்கு சொல்லுகிறோம். உங்களுக்கு நான் சில செய்திகள் சொல்லுவேன், அது உங்களுக்கு பயங்கர புதுசா இருக்கும். அது ஏன் அப்படின்னா, பரலோகத்திலிருந்து ஆவியானவர் அதை எனக்கு கொடுக்கிறார், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப ஸ்தானாதிபதி, இந்த ஸ்தானாதிபதிங்கிறது அது ஒரு டிஃபரெண்ட் கிரேட். ஒரு அமெரிக்கன் எம்பசி சென்னையில் இருக்குன்னா அந்த கார் அமெரிக்கன் காரா இருக்கும். அவருக்கு சாப்பாடு பிளைட்ல இருந்து தான் இவருக்கு வரும். இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வித்தியாசமா இருக்கும். உள்ள யாரும் போக முடியாது. திடீர்னு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வந்தானா இந்த அம்பாசிடர் டிக்ளேர் பண்ணுவார். டிக்ளேர் பண்ணிட்டு அவங்க பிளைட்ல நேரம் அவர் அமெரிக்காவுக்கு போயிடுவார். நம்ம அது போல இன்னைக்கு நம்ம இந்த காரியத்தை, பரலோக காரியத்தை மக்களுக்கு சொல்லுகிற ஸ்தானாதிபதியாக நம்மளை வைத்திருக்கிறார், பவுல வைத்திருக்கிறார், எப்பாப்ராத்தா. அப்படிப்பட்ட ஒரு எப்பாப்ராத்து ஸ்தானாதிபதியாக பரலோகத்தினுடைய காரியத்தை யாருக்கு சொல்லணும்? பிலிப்பு சபைக்கு சொல்லணும். என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனா எப்பா, என் குறைச்சல்களுக்கு உதவி செய்தார்னா அசிஸ்டன்ட், பர்சனல் செக்ரட்டரி மாதிரி கூடயே வச்சிருப்பார். பேகை தூக்குவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவனை உங்களிடத்திலே அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன், தாட்ல இருந்துச்சு. ஆனா அவன் சிக்காயிட்டான். அவன் உங்கள் எல்லோரும் மேலும் வாஞ்சி உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதுனாலே மிகவும் வியாகுலப்பட்டவன். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமயம் தான், ஆகிலும் தேவன் அவனை இறங்கினார். இப்ப பாருங்க 28, ஆதலால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படும். கிறிஸ்துவுக்குள் நீங்க சந்தோஷப்படுறீங்க. ஆனா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, பவுல் வரப்போறாரு, பவுல் வரப்போறாரு நினைப்பீங்க. ஆனா பவுல் வரமாட்டேன், எப்பாப்ராத்தா. அதனாலதான் அந்த எப்பாப்ராத்தா அனுப்புறதுக்கு முன்னாடி அவனுக்கு இருக்கிற குவாலிபிகேஷன் எல்லாம் சொல்றாரு. என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் தனக்கு என்னெல்லாம் டிகிரி இருக்கு அப்படின்னு ஒரு கார்டில் அடிப்பார். அது மாதிரி இங்க பாக்கிறோம். ஆகையால் நீங்கள் பிலிப்பியர் 2வது அதிகாரம் அவனை கண்டு சந்தோஷமும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாக அனுப்பினேன். ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படி பண்ணி கனம் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்லிடக்கூடாது, நீயா வந்திருக்க, ஐயா நாங்க பவுல் வருவார்ல நினைச்சோம், நீ எல்லாம் வேஸ்டியா, நீ காய்ச்சல கிடந்தியாமல, சாவ கிடந்தியாமல, நாங்க கேள்விப்பட்டோம். அப்படி சொல்லிடாதையா. மரணத்துக்கு ஏதாவது இருந்தார் உண்மை. ஆனா ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அப்ப வசனம் தான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1வது அதிகாரத்துல 6வது வசனத்துல, நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு நான் யாரை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி என் மண்டையை உடைச்சுக்கிட்டு. சரி, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1 வசனத்துல ஏன் அவர்களை நினைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபை மக்களை நினைக்கிறதுக்கு அடுத்த காரணத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுது. பிலிப்பியர் 4:1, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரர். அந்த பிரியமும் வாஞ்சியமான சகோதரர்ல நினைப்பாங்களா, நினைக்க மாட்டீங்களா? இப்ப நீங்க எல்லாரும் என் முன்னாடி இருக்கீங்க. இந்த மக்கள் ஏறக்குறைய எல்லாரும் வந்துடுவீங்க. உங்களை நான் நினைக்கேன் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். நீங்க முதலாக பாலசுந்தரி வந்தா என் நினைப்புல இருக்கா. அடுத்த செல்வி டீச்சர் வந்தாங்க, நினைப்புல இருக்காங்க. ஆரோக்கியராஜ் வந்தாரு, எங்க சம்பந்தியக்காரனாங்க. லிஸ்ட் கூட என் மண்டையில வச்சிருக்கேன், உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் ஒருத்தரை அதிகமாக நேசிக்கிறேன், அவரை காணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஹைதராபாத்ல இருந்து நமக்கு ஒரு நண்பர் இருந்தார், சகோதரர், எல்லாருக்கும் தெரியும், கதிரேசன். இன்னும் என் சிந்தையில இருக்காரு, உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்ப பாப்போம்னு நான் ஆசையா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அது வந்துட்டாருன்னா சந்தோஷம். அவர் என்ற போன்ல பேசி பல மாதங்கள், வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா அவர் எங்க இருக்காரு? என் சிந்தையில இருக்காரு. நீங்க என்ன அளவுக்கு நீங்க அவரை தேடுவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா பவுல் பிலிப்பி சபை மக்களை ஏன் இந்த அவரை தேடுகிறானா, எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரர். எத்தனையோ சகோதரர் இருந்தாலும் எனக்கு கதிரேசன் ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷல்
மாதிரி இவங்களை நான் ஒரு நபரை சொன்னாக்க நீங்க யாருமே ஸ்பெஷல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களை நான் டெய்லி பார்க்குறேன். ஒரு சிலர் கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க. அன்னைக்கு ஒரு பிரதர் கடைசியில் நான் வந்திருக்கேன், நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி ராஜேஷ் போட்டார். ஏன்னா அவர் ஒரு போட்டோகிராஃபர், பல வேலையில் இருப்பார். ஆனா வந்துட்டார். ஆனா எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே சந்தோஷம். எனக்கு எது சந்தோஷம்? உங்களை பார்க்கும்போது, உங்களை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ள இருக்கிறாரு. அதனால இவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதை விட யாராவது சொல்ல முடியும்? எந்த அளவுக்கு பவுல் நேசிக்கிறார்னா, இதை நான் உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியாணி இருக்கு. பிரியாணி என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் குக்ல. மரியாக்கெல்லாம் தெரியும். மரியாக்கு எத்தனை ரெசிபி சொல்லி கொடுத்துருப்பேன். மரியாதை இப்ப கடைசியாக ஒரு பிரியாணி போட்டா அது எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ரிவ்யூ வரல, நல்லா தான் போட்டுருப்பேன், எனக்கு தெரியும். இந்த பிரியாணி என்ன அப்படின்னா ஒயிட் ரைஸ், சந்தேகமே இல்லை. ஆனா அந்த ஒயிட் ரைஸ்ல பல வகையான மசாலாக்கள் சேரும். நான் எத்தனை ரெசிபி வச்சிருக்கேன், என் கையில வச்சிருக்கேன். அத்தனை இன்கிரீடியன்ட்டையும் அதை சேர்த்து கடைசி ஒரு தம் போட்டு மூடி வச்சாச்சுன்னா அத்தனை பிரியாணியில இருக்கிற அந்த 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 மசாலா வாசை எதுக்குள்ள போயிடும்? பிரியாணிக்குள்ள போயிடும். மட்டன், வெங்காயம், தக்காளி எல்லாம் ஃப்ரை பண்ணி கடைசியில பார்த்தா அப்படி ஒரு வாசம். அந்த வாசத்தை தான் இங்க நீங்க பார்க்கலாம். இத்தனை பிரியாணிக்கு மசாலா போடுறோமோ அது மாதிரி. ஆதலால் எனக்கு பிரியமான வாஞ்சை 2, 3 சகோதரர், எனக்கு சந்தோஷம் 4, 5 கிரீடம், 6 பிரியமானவர்கள், 6 இன்கிரீடியன்ட் சேர்த்து ஒரு மசாலா வாசம் மாதிரி இங்க ஒன்று வருது. அதனால பவுல் இவர்களை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். காரணம், அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. 3வது வசனத்துல அவர்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. இவருக்கு எப்படி தெரியுங்க ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு? கேட்டு இவருக்கு எப்படி தெரியும்? இப்ப நம்ம பிரேயரால ஒருத்தர் வந்துட்டே இருக்காரு. திடீர்னு காணும். அவரு பட்டை அடிச்சுக்கிட்டு போயிட்டாருன்னா சொல்லி எனக்கு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஜீவபுஸ்தகத்தில் இருக்குமா? இருக்காது. நீங்க எல்லாரையும் உங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எனக்கு தெரியும் உங்களுடைய பெயர்கள் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கு. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறவங்கள அவர் நினைக்க முடியுமா? நினைக்க மாட்டார். எஸ் நினைப்பார். ரைட். பவுல் எதற்காக ஜெபிக்கிறார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கு பதில பார்க்கணும். பவுல் ஜெபிக்கிறார். எதுக்காக ஜெபிக்கிறார்? அந்த பிரியமானவர்களுக்கு எதுக்காக ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 9வது. 2 கொரிந்தியர் 13:9. நாங்கள் பலவீனமரும் நீங்கள் பலமுள்ளவருக்கு சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் சீர் பொருந்தபடி விண்ணப்பம். சீரத்தான் பிலிப்பியர்ல நம்ம பார்க்கிறோம். நற்கிரியல பார்க்கிறோம். 1வது அதிகாரம் 5 உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவினால முடிப்பார். அப்ப பவுல் எதுக்காக ஜெபிக்கிறார்னா, நீங்க வந்து அந்த சோஃபாவை பெஞ்ச தேய்ச்சிட்டு போறதே எனக்கு பிடிக்கல. வர்றீங்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களா? பிலிப்பி சபை மக்கள் நற்சீர் செய்யும். நற்கிரியன்னு சொல்றாரு. ஆனா 2 கொரிந்தியர் 13வது வசனத்துல பவுலுடைய ஜெபத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் நற்கிரியை அல்லது நற்சீர் அவர்கள் செய்ய வேண்டும். அது எதற்காக செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் எப்ப செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது வசனம் 2 கொரிந்தியர் 13:10. ஆதலால் இடித்து போடால ஊன்ற கட்ட. இடிக்கிறது ஒண்ணு, ஊண்ட கட்டம். இடிக்கிறதுனா என்ன நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். பெந்தேகோஸ்து சபை நம்ம சபை இருக்கு, அங்க உங்களுக்கு இடிச்சு போட்டுருவாங்க. நீங்க மருந்து சாப்பிட்டீங்கன்னா நீ பரலோகம் போக முடியாது. வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரல நீ பரலோகம் போக முடியாது. நீ கல்யாணம் கட்டினா சீவனுக்கு வர முடியாது அப்படின்னு உங்களை இடிச்சு உடைச்சி உங்களை ஏண்டா இதுக்குள்ள வந்தோன்னு ஆக்கிடுவாங்க. ஆனா நீங்க சபைக்கு போகலைன்னா, 2 வாரம் சபைக்கு போகலைன்னா 3வது வாரம் ஒரு சகோதரி தேடி வந்துடுவாங்க, இல்ல சகோதரர் தேடி வந்துடுவாங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சர்ச்சில் ஒரு பொண்ணு இருந்தா, ஒரு கேரளாக்கார பொண்ணு. அவங்கிட்ட பதறி வருவா. சார் போன வாரம் போகல, இந்த வாரம் போகலைன்னா தேடி வந்து என்ன டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அதனால நான் போறேன் சார், போய் அட்டண்டன்ஸ் போட்டு வந்துருவாங்க.
இது இடிச்சு போறதுக்கு. ஆனா பவுல் ஊன்ற கட்டுறதுல தான் பவுலுடைய ஜெபம் இருக்கு. சரி, கொலோசியர் 2வது அதிகாரம் 1 வசனத்துல 2:1 சரீரத்திலே என் முகம் காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறியது. பவுல் சொல்கிறாரு, நான் ஒன்னும் சும்மா இருக்க நினைக்காதீங்கப்பா, எனக்கு மிகுந்த போராட்டம். அந்த மிகுந்த போராட்டத்தில் இருந்துட்டு உங்களுக்காக நான் எதுக்காக ஜெபம் மாட்டேன்னு சொல்லி கொலோசியர் 2வது அதிகாரம் அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு நான் கஷ்டப்படுறேன், ஆனா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க மேல எனக்கு அன்பு இருக்குது. அந்த அன்பினால அவர்கள் அன்பின் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்கிற உணர்வின் பூர்ண நிச்சயத்துக்குரிய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் எல்லாத்தையும் லிஸ்ட் போடுற இன்னொன்னு பெரிய சத்தியங்கள் நீங்க தியானிச்சுக்கோங்க. இப்ப நான் அதுக்கு டைம் இந்த ஆழமான சத்தியத்தை நற்சீங்கிறாரு கிரியை பிளஸ் இது நீங்க புரிந்து கொள்ளணும். காரணம் நான் போராட்டத்தில் இருக்கு, சந்தோஷத்தில் இருக்கு. நீங்க இதெல்லாம் நீங்க அறிய உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் நீங்க சரி. 3வது ஒரு குறிப்பை பார்த்து நம்ம அந்த செய்தியை முடிக்க போயிடும். முதல் என் தேவன்கிறத நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். 2வது உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் சொன்னேன். 3வது என் தேவனை சோஸ்தரிக்கிறேன். பவுலுக்கு இருக்கிறது என்னன்னா துதிக்கிற ஒரு இதயம். ஏன் அவர் துதிக்கிறான்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் துதிக்கிற காரணம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1 வசனம். அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நீங்க உள்ள இருக்கீங்க, அதே எனக்கு சந்தோஷம். அதுக்காக நான் துதிக்கிறேன். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் யாரையாவது செஞ்சுக்கிறேன், நீங்க கிறிஸ்துக்கு உள்ள இருக்கீங்க வெளியே இருக்கீங்க. ஏன்னா அந்த காகம் போயிட்டு வரும் பார்த்தீங்களா, அநேகர் போயிட்டு வந்துடக்கூடாது. யாதொரு ஆறுதலும் அன்பில் யாதொரு தேர்வும் ஆவியில் யாதொரு ஐக்கியமும் எல்லாமே இருக்குன்னா ஏக அன்பு ஏக சிந்தை எல்லாம் ஒன்ன சேர்க்கும். ஒன்ன சேர்ந்தா தான் ஆண்டவர் சோத்திரம். ஒவ்வொன்னு அத்திட்டு இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு போட்டுது துதிக்க முடியாது. எல்லாம் இருக்கிறதுனால பவுலால துதிக்க முடியாது. ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி என் துதியை சொல்லி வருவார்கள். எல்லாராலும் துதிக்க முடியாது. நல்லா கேட்கணும். கிறிஸ்தவர்களா இருக்கலாம், நீங்க பைபிள் வச்சிருக்கலாம், பிரசங்கத்தை கேட்கலாம், ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கலாம், ஆனா துதிக்க முடியாது. ஆலயத்துல ஒரு வர்ஷிப் நடக்கும்போது எத்தனை பேருடைய கைகள் மேல உயரம்னு எனக்கு தெரியாது. பாஸ்டர் சொல்லுவாரு, உங்கள் வாய்களை திறந்து துதியுங்கள். ஜிப் போட்டு உட்கார்ந்துருக்கும், கைகளை தட்டி துதியுங்கள், கையை மூடிட்டு இருக்கும். அது அநேகர். ஆண்டவர் எல்லாரும் துதிக்க முடியாது. ஆனால் இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினார். அவருக்குன்ற பவுல் ஆண்டவர் சோஸ்தரிக்கிறார். நாம் அவரை துதிக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசி இந்த செய்தியை முடிக்க போகிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 71வது வசனம். லூக்கா 1:71. ஃபர்ஸ்ட் நம்ம துதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்கள் சத்துருக்களின் கைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு சத்ரு. நான் என் வாழ்க்கையை நான் சொல்லும்போது, நான் 2வது ரட்சிக்கப்பட்டப்ப என்னை சுற்றிலும் அநேக சத்துருக்கள் இருந்துச்சு. அந்த சத்துருக்கள் பிசாசு ரெப்ரசன்டேட்டிவ். நாங்களாம் ஒன்னா க்ளோஸ் ஆகணும். ஆனா ஆண்டவர் நீ இடத்த மாற்றவே இல்லை. அதே லைசன்ஸ் ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்க. எந்த லைசன்ஸ் ஆஸ்பத்திரியில இருந்து துணிகரமாக அதே இடத்துல. ஆனா என்ன செஞ்சிட்டாரு, சத்துருக்கள் இருந்து கைகளை விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் என்ன அர்த்தம்னா, நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நம்ம என் தேவன உரிமை பாராட்டும். நம்முடைய நினைவுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், பிதா குமாரன் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்றாங்கன்னா கேட்டீங்கன்னா, என் வாழ்நாள் முழுவதும் பயம் இல்லாமல், எனக்கு பயம் இருக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் பயத்தின் ஆவியை கொடாமல், அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, அந்த ஆவியானவர் அப்பா பிதா நம்மோட கூட இருக்கிறார். ஆண்டவராக ஒரு கை என் கையில் இருக்கு, ஒரு கை பிதா கையில் இருக்கு, 2 கை இணைந்துதான் நீங்க இருக்கீங்க. அப்ப நம்ம ஆண்டவரை அதிகமாக துதிக்கிறதுக்கு காரணம், நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, நமக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார். அந்த பாதையில் நாம போகும்பொழுது பயம். எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய ஊழியம் எனக்கு ஒரு ஊழியம் செய்தார். பிதாவானவர் கனப்படுத்தார். பரலோகம் போகும்போது
உங்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்தீர்களோ அதை அவர் மறக்க மாட்டார். தன்னுடைய நினைவில் வைத்திருக்கிறார். நீங்க அதுக்காக ஆண்டவர் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபிச்சு முடிப்போம். மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பவுலுடைய ஒரு வார்த்தைக்குள் பலமான சத்தியத்தை அடக்கி வைத்தார். மாவியனர் எங்களுக்கு அதை காட்டினதுக்காக நன்றி ராஜா. நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் உண்மை துதிக்க வேண்டும் ஐயா. எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளின் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.